ஹலோ நோமேட்ஸ் வணக்கம் வந்தனம் சுவாகதம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் டெல்லி வந்து சேப்பாக்கை பிரீச் பண்ணி சிஎஸ்கேவை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ டிசி பார்த்தீங்கன்னா 183 20 ஹவர்ஸில் போஸ்ட் பண்ணாங்க. அது வந்துட்டு ஜெய்பாக்கில் க்ளோஸ் டு 20-25 ரன்ஸ் வந்துட்டு நேற்று பிச்சுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அதிகமான ரன்ஸ் தான். மற்ற டீம்ஸ் பண்ண தப்ப நேற்று டிசி பண்ணல. நார்மலாகவே டாஸ் வின் பண்ண என்ன பண்ணிடுறாங்க, டப்புன்னு பவுலிங் எடுத்துடுறாங்க. ஸோ நேற்று டிசி வந்துட்டு டாஸ் வின் பண்ணாங்க. நாங்கள் பேட்டிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. கேஎல் ராகுல் ஒரு எண்டில் அப்படியே சாலிடாக விளாண்டுட்டு இருந்தார். அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் மற்ற எல்லாரும் ஆடினாங்க. அபிஷேக் போரல் ஆகட்டும், இல்லை ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் ஆகட்டும், டக்குன்னு உள்ளே வந்துட்டு குவிக் 20s and 30s அடிச்சு வெளியே போயிட்டாங்க. கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் அப்படியே சாலிடாக அப்படியே தட்டி எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்தார். யாரை டார்கெட் பண்ணுமோ அவங்க டார்கெட் பண்ணார். ஒரு சூப்பரான 77 அடிச்சுட்டு அவர் வேலையை செஞ்சு கொடுத்து நின்று போயிட்டார். இதெல்லாம் சேர்ந்து டிசிக்கு வந்துட்டு ஒரு நல்ல அபோவ் பார் ஸ்கோரை இந்த கிரவுண்டில் போஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு ஃபோர்ட்ரஸ்ஸு, சிஎஸ்கே வந்துட்டு இன்வென்சிபிள்ஸிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தது வந்து அந்த காலம் போல இருக்குது. ஏன்னா இந்த ஐபிஎல் 2025 அவங்க ஆடுறத பார்த்தா 7 ஹோம் கேம்ஸில் 4-3 ஜெயிச்சாலே பெரிய விஷயம் போல இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்களோட ஆட்டம் இருக்குது. நிறைய பிரச்சனைங்க. இப்போ மும்பை கூட ஜெயிச்சதே வந்துட்டு நம்மளுக்கு அது இவங்க ஜெயிச்சாங்களா இல்லை மும்பை தோக்கணும்னு தோத்துட்டு போனாங்களா தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 3 கேம்ஸும் அந்த ஜெயிக்கணுங்கிற ஒரு இன்டென்ட்டே காட்டாமல் ஸோ பேருக்குன்னு ஆடிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று என்னெல்லாம் தப்பாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சியில் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு ருத்ராஜ். ஃபீல்டிங்கில் இருக்கிறதுலேயும் மட்டமான டீம் நம்மளுக்கு தான் போல இருக்குது. பேட்டிங்கில் ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குங்க. ஆக்ஷனில் எடுத்ததுலேருந்தே நிறையா பண்டிட்ஸும் நிறையா கிரிக்கெட் கிரிட்டிக்ஸும் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம லைனப்பில் எங்கேயுமே பவர் ஹிட்டிங்கே கிடையாது. ஸோ இதை வச்சு எப்படி இவங்க சமாளிக்க போகிறான்னு அப்போயே சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ வந்து நல்ல எவிடெண்ட்டாக தெரியுது. சுத்தமாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ கேப்டன்சியில் என்னெல்லாம் ருத்ராஜ் தப்பு பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பவுலிங்கில் அஸ்வின் கிட்டத்தட்ட 9.5 crores கொடுத்துருக்கோம். நூருக்கு வந்து 10 crores கொடுத்துருக்கோம். ஜடேஜாக்கு ஆல்ரெடி நம்ம 18 crores கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 40 crores வந்துட்டு நம்ம ஸ்பின்னர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளோட டீமோட பவுலிங் அட்டாக் வந்து இந்த ஸ்பின்னர் சுற்றி தான் இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்பின்னர்ஸும் நேற்று அவங்க கொட்டாமல் முடிக்கல. ஜடேஜா 2 ஓவர் போடல, அஸ்வின் 1 ஓவர் போடல, நூர் அஹ்மத் 1 ஓவர் போடல. எனக்கு புரியலங்க. கரண்ட் ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர் நம்ம டீமில் இருக்காரு. அவரோட கோட்டாவை முடிக்காமல் நிறுத்துறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு சைடு இருந்தால் அடுத்த பிளண்டர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஆல்ரெடி கலீல் அஹ்மதும் பத்திரானாவும் நல்லாவே போட்டிருக்கிறாங்க. இன்னொரு பேசுகிற கொண்டு வர வேண்டிய இடத்துல ஏன் முகேஷ் சௌத்ரி எதுக்காக அவரை கொண்டு வரணும்? பிகாஸ் அன்ஷுல் கம்போஸ் வந்துட்டு அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நிறையவே பேசுது. அப்படி இருக்கிறப்போ முகேஷ் சௌத்ரி நீங்கள் முள்ள கொண்டு வந்துட்டு அவர் நேற்று போலான்னு பொழந்துட்டாங்க. சரி பொழந்தாங்க, சரி நிறுத்துனீங்களா? நிறுத்தலை. அவருக்கு 4 ஓவர் கொடுத்து அவர் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டார். ஃபீல்டிங்னா சிஎஸ்கே பற்றி இப்போ பேச வேணாங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ தே ஹாவ் டு இம்ப்ரூவ் ஆன் த ஃபீல்டிங். அது எங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுதுன்னு தெரில. இதெல்லாம் போக கண்டிப்பாக டிசிக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஆடினாங்க. எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிச்சிருக்காங்க. யார் ஃபயர் பவர் பண்ணுமோ அவங்க வந்து ஃபயர் பவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராகுல் வந்து அந்த ஆங்கர் ரோல் ஆடி இதுதான் ஸ்கோர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு மேலேயே அவங்க அடிச்சிட்டாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச 160 எய்ம் பண்ணி வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 180 ஒரு 20 ரன்ஸ் அவங்க போனஸ் தான் ஆக்சுவலாக. நேற்று பிச்சுக்கு வந்துட்டு 160 தாண்டுச்சுன்னா கண்டிப்பாக ஆடுறது கஷ்டம். நம்ம அது வாரி வழங்கிட்டாங்க. பத்திரானா அந்த லாஸ்ட் 8 ஓவர்ஸ் அவர் கண்டெயின் பண்ணலன்னா கண்டிப்பாக 200 போயிருக்கும். ஸோ டெத் பவுலிங்கில் ஓகே, நம்ம வந்து டெத் பவுலிங்கில் கொஞ்சம் நல்லா பண்ணுறோம். ஏன்னா லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்துட்டு பத்திரானா வந்து நம்ம காப்பாற்றி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ வந்து எல்லா மேட்சும் நடக்குவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இவ்வளோ தப்பு பண்ணியாச்சு. இதுலேருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிறத பார்க்கணும். கான்வே கொண்டு வந்தாங்க, நல்ல விஷயம். நம்ம இத்தனை நாள் வந்துட்டு ஏன் கான்வே ஆடல நினச்சிட்டு இருந்தோம். ஸோ நேற்று மேட்ச்சில் கான்வே ஆடினாரு, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா கான்வே கூட ருத்ராஜ் தான் பார்ட்னராக இறங்கணும். அவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் இதுக்கு முன்னாடி கிளிக் ஆகிருக்குது. இது வந்து ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட். ருத்ராஜும் கான்வேவும் 2 பேரும் ஒரு பிளிஸ்டரிங் நாக்கர்ஸ் ஆஃப் த பால் கிடையாது. அடிக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் வந்துட்டே இருக்கிறாங்க. கான்வே அண்ட் ருத்ராஜ் கண்டிப்பாக இறங்கிடணும். நேற்று அதை பண்ணல, முதல் தப்பு. திருப்பியும் ரச்சின் தான் கான்வே கூட இறங்கினாரு. அந்த விக்கெட்டை பார்க்கும்போது அவ்வளோ காண்டாயிருச்சு. அது பேக் ஆஃப் லென்த் டெலிவரி தான். ஆனாலும் வந்துட்டு அவங்க ஆரம்பத்திலிருந்தே ஒரு டிஃபென்சிவ் மோடில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து பேட்டை வந்துட்டு கிரவுண்ட் லெவல்லே தான் வீசிட்டு இருக்கிறாங்களே ஒழிய பவர் பிளேல நம்ம சார்ஜ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை. அந்த டிஃபென்ஸ் தான் வந்துட்டு ரச்சின் அவுட் ஆனதுக்கு முக்கிய காரணம். போட்டாரு, பேக் ஆஃப் லென்த் ஒரு டெலிவரி போட்டாரு, அவ்வளோதான், காட்டன் பவுல்டு. அடுத்தது வரும்போதே வழக்கம் போல ப்ரெஷரோட உள்ள இறந்தாரு ருத்ராஜ். அண்ட் ஒரு மோசமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் 180 ரன்ஸுக்கு மேலே சேஸ் பண்ணுற எந்த இதுலையும் அவர் வந்து ஃப்ளேர் அப் பண்ணதே கிடையாது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கான்வே போனாரு. அப்புறம் தூபே வந்தாரு. தூபே வந்துட்டு ஒரு 6 அடிச்சாரு. ஹேமந்த் மதானி போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு. விப்ராஜ் வந்து நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா பால வாங்கிட்டு வந்து போட்டுருக்காரு. ஒரு அடி வாங்கினாரு. ஒரு 6 வாங்கினாரு. ஆனா அடுத்த பாலே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணி ஸ்லோவர் டெலிவரியா போட்டோன்னே, நபால் நேரா கொடை தூக்கிட்டாரு. அழகான கேட்ச். நல்ல கேட்ச் அது. சிவம் துபே ஒருத்தர் தான் இந்த டீம்லயே வந்துட்டு பவரா ஆடுற ஆளு. ஸோ அவர் அவுட் ஆயிட்டாருன்னா ரன் ரேட் படுத்துரும். அவர் அப்படி தூக்கி குடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சங்கர் வந்தாரு. ஒரு T20 மேட்ச்ல ஒருத்தருக்கு இவ்ளோ லைஃப்ஸ் கிடைக்குமா அப்டின்ட்டு இருந்துச்சு. எல்பிடபிள்யூ கேட்கல. கேட்ச உட்டாங்க, அங்க உட்டாங்க, லெக் சைட்ல உட்டாங்க, லாங் ஆன்ல உட்டாங்க, மிட் விக்கெட் உட்டாங்க. இத்தன லைஃப். ஆனாலும் மனுஷன் ஆனாலும் அவர் வந்துட்டு அத கேப்பிட்டலைஸ் பண்ணுங்கிற மாரி ஆடல. ஆல்மோஸ்ட் 40 ரன்ஸ் வந்து 44 ரன்ஸ் அரவுண்ட் 40 பால்ஸ் என்னமோ அடிச்சு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2, 3 சிக்ஸர் அடிச்சனால அது வந்துட்டு கொஞ்சம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு ஒழிய, அது வரைக்கும் அவர் அப்படிதான் ஆடிட்டு இருந்தாரு. அவர் படவே இல்ல பாலு. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஜடேஜா வந்தாரு. ஜடேஜாவும் போயிட்டாரு. அடுத்து தோனி வந்தாரு. எனக்கு தெரிஞ்சு தோனி வந்துட்டு 10த் ஓவர் உள்ள வந்தாரு. ஸோ, நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டக்குனு அந்த ஒரு ஆர்சிபி மேட்ச் ஞாபகம் வந்துச்சு. இதே சிச்சுவேஷன்ல தான் உள்ள வந்தாரு. ஆனா, அந்த மேட்ச் ஜெயிச்சு குடுத்துட்டு போனாரு. நேத்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லணும்னா, நேத்து சுத்தமா இன்டென்டே இல்லைங்க. தோனி வந்தாரு. கிட்டத்தட்ட 18த் ஓவர் வரைக்கும் அவர் 21 பால் வந்துட்டு சிங்கிள் தான் ஆடிட்டு இருந்தாரு. நேத்து மேட்ச் பார்க்குறப்போ ஒரு பயங்கர ஒரு ஃபேனா பயங்கர கோவமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் வி ஷுட் கால் எ ஸ்பேட் எ ஸ்பேட். தப்பு இருந்தா கண்டிப்பா அது தப்புன்னு தான் சொல்லணும். நேத்து தோனி கனெக்ட் ஆகலையா? இல்ல அவருக்கு அந்த இன்டென்ட் வரலையா? என்னன்னு தெரியல. தரையிலே அடிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு மேட்ச் பார்க்கும்போது. அவரு இல்ல விஜய் சங்கர் ஏதோ அடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அது போவே மாட்டேங்குது. அவர் பால் பேட்லயே பட மாட்டேங்குது. 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஓகே. ஆனா பார்த்தீங்கன்னா, அது எந்த விதத்திலயும் டீமுக்கு அது யூஸ் ஆகல. நீங்க அடிக்க போயி ஒரு 40, 50 ரன்ஸ்ல தோத்தா அது வேற. நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்தா தான் ரன் ரேட்ங்கிற விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க பாயிண்ட்ஸே எடுக்காம நான் வெறும் ரன் ரேட் தான் ஆடுனேன்னு சொன்னா, அது என்ன லாஜிக்ன்னு புரியல. கடைசி வரைக்கும் கொண்டு போறது 5 4, 5 விக்கெட்ட கையில வச்சுட்டு நம்ம டீசென்ட்டா தோத்துட்டு வரோம் அப்படிங்கிறது, இது வந்துட்டு எந்த விதத்திலயும் யூஸ் ஆகாது. ஏன்னா, இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, 10 மேட்ச்ல 7 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். முதல்லலாம் இந்த நம்பிக்கை இருக்கும். சீசன் இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பின்னாடி கண்டிப்பா அவங்க ஒரு ரிவைவ் ஆகி வருவாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனா, இந்த சீசன்ல எனக்கு கடைசி 3 மேட்ச பார்த்து எனக்கு அந்த ஹோப்பே இல்லங்க. ஏன்னா 180ங்கிற ஸ்கோர் வந்து நம்ம கடைசியா எந்த காலத்துல சேஸ் பண்ணோம் கூட எனக்கு தெரியல. கடைசியா ஷேன் வாட்சன் அந்த ஹைதராபாத் கூட நம்ம அந்த ஃபைனல்ஸ் சேஸ் பண்ணதுக்கப்புறம் 180ங்கிற ஸ்கோர நம்மனால தொடக்கூட முடியல. அதுக்கான பேட்டிங் பவர் நம்மகிட்ட இல்ல. அத ஒத்துக்கிட்டாகணும். அதுக்கேத்த மாரி பிளேயர்ஸ எடுத்தாகணும். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பேட்டிங் வந்து இவ்வளோ மோசமா இருக்குன்னு சொல்லி. குடுங்க. யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் குடுங்க. உள்ள கொண்டு வாங்க. ரஷீக்க கொண்டு வாங்க. கண்டிப்பா பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல என்னையும் அன்ஷுல் கம்போஸ இறக்குங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. நம்ம வந்துட்டு காலகாலமா நான் ஒரே பிரின்சிபல்ல தான் இருப்பேன்னு சொல்றேங்கிற வரைக்கும் எவ்வளோ வொர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி, ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு வெற்றி கனவு பறிச்சு தருவாங்கன்னு, ஃபேன்ஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னு நம்பலாம். ஸோ இதே மாரி இன்னொரு ரிவ்யூவோட நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் சாம் சைனிங் ஆஃப்.